மனசுக்கு இந்த சமாதானத்தை எல்லாம் ஏத்துக்கவே முடியல. என் கைய கட்டி போட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. அவ நினைச்சத என்ன செய்ய வைக்கிறான்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு இந்த நிலைமை வேண்டாம். நானே ஜனங்களை பாத்துக்கிறேன். நீ சொன்ன மாதிரி அவளை இங்க இருந்து அனுப்புற வழியை மட்டும் பாரு. சரி, எலெக்ஷன் டேட்டு அறிவிக்க போற டைம். இப்ப போய் இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கணுமா? கதிர், என்ன நீங்க என்ன சொன்னாலும் பதிலுக்கு ஏதோ ஒன்னு சொல்லி அத்தையை ஆஃப் பண்றதுலயே குறியா இருக்கீங்க. அண்ணி கொஞ்சம் இருங்களேன். அம்மா, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. ரிசல்ட் வர வரைக்கும்லாம் நான் டைம் கேட்கல. ஓட்டு போட்டு முடிக்கிற வரைக்கும் தான் டைம் கேட்குறேன். அன்பு சொன்ன ஐடியாக்காகவே இப்போ நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டோமா. இப்போ அவளை வீட்டை விட்டு அனுப்புனா அந்த பலனை உத்தமனோ இல்லை எதிர்கட்சிக்காரனோ அறுவடை பண்ணிடுவோம்.